அவங்க 2 பேரும் நல்ல ரோடு போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும். 9ஆம் நூற்றாண்டில் வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவாச்சாரியாருடைய குலத்திலே தோன்றி 3 வயதாக இருக்கும் பொழுது ஒரு குறுநில மன்னன் நரசிங்க முனையரையன் என்ற குறுநில மன்னனாக எடுத்துக்கொண்டு அரண்மனையிலே வளர்ந்து எந்த விதமான கஷ்டமும் படல. அருமையான இது 16 வயதிலே அவருக்கு திருமணம் செய்கிறார்கள். தடுத்தாட்கொள்ளப்பட்டு 2 ஆண்டுகள் சைவ சமயத்தில் திருமுறைகளை பாடி திரு அஞ்சைக்களத்திலே ஆடி சுவாதி அன்று வெள்ளையானை வடவரைத்து அதிலே ஆரோகணித்து கைலாயமலையை சென்றார் என்பது வரலாறு. ஐராவனம், ஐராவதம். ஐராவதம் என்பது இந்திரனுடைய யானை. ஐராவனம் என்பது இறைவன், அவர் கூட ஏறல. இது என்ன ரொம்ப நாளாக அந்த வாகனம் சும்மாவே இருக்கேன்னு எல்லாரும் கேட்கும் பொழுது தக்க சமயத்தில் சொல்கிறேன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக அதை அமைத்தார். அதில் ஆரோகணித்து சென்றார் என்பது. பக்கத்திற்கு 1000 தந்தங்கள் உள்ளது. அது மட்டும்தான் 4 கால்களில் நிற்கும். மற்ற யானையெல்லாம் 3 காலில் நிற்கும். ஒரு காலை தூக்கி வச்சுட்டு இருக்கும். நல்லா பாட்டு பண்ணிங்கன்னா பார்க்கலாம். ஐராவனம் என்ற யானை வந்து அவர் அழித்து. அப்போ போகும்போது கேட்குறாங்களாம், உபபன்ய முனிவர் எல்லோரும் கைலாய மலையிலே தவம் பண்ணி சொல்லும் பொழுது என்ன பெரிய ஒளி வட்டம் ஒன்று செல்கிறது. என்னன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போகிறார்கள். எல்லோரும் எழுந்து வணக்கம் செல்கிறார்கள். அப்படி செல்ல பொழுது யாரெல்லாம் அவரை ரிசீவ் பண்ணுறாங்கிறத ஒரு பட்டியல் போடுறார். இந்திரன் மால்பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம், இந்திரன் மால்பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்ததிர் கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவர் யார் என மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. இந்திரன், மகாவிஷ்ணு, பிரம்மன் போன்றெல்லாம் வந்து எதிர்கொண்டாங்களாம். ஆனால் மந்திர மாமுனிவர்கள் மட்டும் இவர் யாரு அப்படின்னு கேட்டாங்களாம். சுவாமி உடனே சொன்னாராம், என்னுடைய உறவினன் வருகிறான், நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே என்று பதிவு செய்கிறார் சுந்தரர். மூவருடைய தேவாரத்தை கேட்ட நாம் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்ற வாக்கிற்கு இணங்க நாளை அவருடைய குரு பூஜை நாள் வருகிறது. ஆனி மகம். அந்த நன்னாளிலே அதற்கு முன்னதாகவே நாம் திருவாசகத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை திருவருளும் குருவருளும் நமக்கு அளித்தது. திருவாசகம் என்ற நூல் வள்ளலார் பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, அப்பா திருவாசகத்தை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அங்கே இருக்க கீழ்ப்பறவை ஜாதிகள்லாம் உயர்ந்த நிலைக்கு அழிச்சு நான் வந்து அடையிறதுல என்ன பெரிய விஷயம், சின்ன சின்ன பறவைகள் அகிரிணை உயிர்கள் எல்லாம் மேல்நிலை அடையும் பொழுது உயர்தினை ஆகிய நான் அடைவதில் என்ன ஒரு சந்தேகம் இருக்குது, அது ஒன்றும் பெரிய வியப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. திருவாசகத்திலே பல தலைப்புகளிலே 658 பாடலாக பிறகு குறுகிய நூல், அற்புதமான திருவாசக நூல். அதிலே பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையும் கீர்த்தி திருவண்ட பகுதியிலே சொல்கிறார். இந்த உலகம் எப்படியெல்லாம் தோன்றியது, ஒரு குழந்தை எந்த இதில் சொல்லுது, இதெல்லாம் சொல்கிறார். அதில் ஒரு பாடல், இறைவன் வந்து உனக்கு வியாபாரமே தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறார்.
ஒரு நல்ல ஒரு வியாபாரி, இந்த ஒரு சுதி பாக்ஸ் இருக்குதுன்னா நான் ஒரு அந்த கடையில் போய் வாங்கினா இதுக்கு ஒரு விலை இருப்பாங்க, அந்த விலையை கொடுத்து வாங்கினேன்னா இது சரிக்கு சமம். 5000 ரூபாயா, 5000 ரூபா முடிஞ்சிருச்சு. ஆனால் விலை மதிப்பற்ற பொருளாக இருக்கக்கூடிய நீ என்ன எடுத்துக்கிட்டு விலைமற்ற பொருளாக உன்னைய என்கிட்ட கொடுத்த, இதில் நான் அளவிலா ஆனந்தம் அடைந்தேன். நீ என்னால் ஒன்றுமே செய்யலை, இப்போ உனக்கு வியாபாரமே தெரியலையே அப்படின்னு சொல்கிறார் அந்த பாடல். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா, அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால், அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான், திருப்பெரும் துறை உரை சிவனே, எந்த ஈசா உடல் இடம் கொண்டாய், யான் இதற்கு இளங்கோர் கைமாறே. என்பதாக திருவாசக வரிகள் சொல்லுகிறது. அவர் தான் சொன்னார், இந்த விஷயத்துக்கு இன்னும் குறைந்த மணித்துளி இருக்காப்பான்னா, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ். எத்தனை நிமிஷம் நம்ம இதுவரையும் கண் சிமிட்டி இருக்கோம்னு நம்மளுக்கே தெரியாது. அந்த அளவில் கூட என்னுடைய நெஞ்சத்திலேருந்து நீ நீங்களப்பா அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவீடு அவர் தான் பண்ணார். இவ்வளவு அரிய பல செய்திகளை எல்லாம் திருவாசகம் உள்ளடக்கி இருக்கிறது. ஒரு திருக்கோயில் திறப்பதும் அடைப்பதும் திருவாசக நூல். திறக்கும் பொழுது திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறோம், அடைக்கும் பொழுது பொன்னூஞ்சல் பாடுகிறோம். இது திருக்கோயிலுடைய மரபு. அந்த பால் நினைந்தூட்டும் தாயினும் என்று மணிவாசகர் சொன்னார். என்னையா பெரிய விஷயம்னா, குழந்தை அழுதுன்னா பால் கொடுக்க போகிறாங்க, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம். அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். தூளியில் குழந்தை தூங்கின்னு இருக்கு, வெளியில் தந்தையார் அன்றைய அலுவல்களையோ அன்றைய பேப்பரோ படிச்சிட்டு இருக்காரு, தினசரி நாளிதழ் படிச்சிட்டு இருக்கார். உள்ள அம்மா சமையக்கட்டில் சமையல் வேலை பார்த்துட்டு இருப்பான். குழந்தை திடீர்னு சிணுங்குனதுன்னா, இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஒரு அந்த தூளி அப்படி வந்துட்டு ஆட்டி விடுவாங்க. என்ன காரணம்னா, ஏதாவது ஒரு திடீர்னு காற்று அடிச்சிருக்கும், இல்லை வேறு ஏதாவது இருக்கும், அதனால் அந்த சிணுங்கி இருக்குது அந்த குழந்தை. இதுக்கு தான் அந்த சிணுங்குதுன்னு அதுக்கு தெரியும். அடுத்த கொஞ்ச நாள் வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. உடனே மறுபடியும் ஒரு வீல் என்ற ஒரு அழுதல். இந்த வரேன் அப்படின்னு கடகடன்னு ஓடி அந்த தூளியை தொட்டு பார்த்துட்டு துணியெல்லாம் மாற்றி விடுவேன், ஏன்னா நனைஞ்சிருக்கும். சரி, இதுக்காக தான் அழுது. அப்போ ஒவ்வொரு ட்ரிப்பும் ஏங்க அந்த குழந்தைய பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால் எந்திரிச்சு போனாலும் உண்டு, இல்லைன்னா அவங்களே பண்ணாலும் உண்டு. 3வது முறை அந்த குழந்தை அழுவுது. அப்போ அவர்கிட்ட சொன்னவே இல்லை, திருதுன்னு ஓடி
மார்போடு எடுத்து அணைத்து அவனுக்கு பால் ஊட்டும். இந்த குழந்தை இந்த அழுகை இந்த சத்தத்திற்காகத்தான் என்பது தாய்க்கு மட்டுமே தெரியும். அதனால தான் பால் நினைந்து ஊட்டும் என்று தன்னுடைய அருமையான அந்த செய்தியை சொல்கிறார். இதெல்லாம் சொல்லும் பொழுதே எப்படி இது ஒரு அழகாக இவருக்கு அது தெரிஞ்சிருக்குங்கிற செய்தியெல்லாம் நமக்கு ஞானிகள் ரொம்ப இந்தந்த விஷயங்கள் இவங்கள்ட்ட போய் சேரணும் அப்படிங்கிறத பட்டியல் எடுக்கிறார்கள். சீரார் பவளம் கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியே ஊராகத் தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதில் அருட்தாளினை பாடி போரார் வேர்க்கண்மடவி பொன்னூசல் ஆடாமோ மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை போன் முடிகள் சிந்துவித்தாய். மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை போன் முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் கண்ணினன் மாமதிபுரத்து கண்ணபுரத்து எம் கருமணியே கண்ணினன் மாமதிபுரத்து கண்ணபுரத்தும் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ நம்முடைய பண்ணமைப்புகள் தேவாரத்தில் இருக்கும் பொழுது 4000 திவ்ய பிரபந்தத்திலும் பல பண்கள் அமைத்திருக்கிறார்கள். நம்முடைய சைவ திருமுறைகளிலே வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வார்சடை
தேனைக்காவில் என் மொழி தேவி பாகமாயினான் ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் ஏனை காவல் வேண்டுவார்க்கு ஏதுமேதமில்லையே. இப்படி கௌசிக பண்ணிலே ஞானசம்பந்த பெருமான் அருளிச்சார். அதே போல தூய்மையோகமாயினாய் துழாயலங்கள் மாலையாய் ஆமையாகி ஆழ்கடல் துயின்ற ஆதிதேவனின் நாமதேயம் என்னதென்று வல்லமல்லமாகிலும் சாமவேத கீதனாய் சக்கரபாணி அல்லையே என்று பன்முறைகளுடைய 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் நமக்கு சைவத்திற்கும் வைணவத்திற்கும் பெற்ற அருட்கொடைகள். இப்பொழுது நாம் நிறைவான கட்டத்தை நாம் நெருங்கி இருக்கின்றோம். என்னுடன் பணி செய்திருக்கக்கூடிய உயர் திருவாளர் MSGயினுடைய மகனார் மிஸ்டர் சுரேஷ்குமார் அவர்கள், அடுத்ததாக என்னுடைய முழவிசை வேந்தர், திருவையாறு கல்லூரியிலே தங்கப்பதக்கம் வாங்கியவர், மேனாள் முதல்வர் அம்மையார் கையினாலே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் திருவையார் மியூசிக் காலேஜ் என்று அவார்டு வாங்கினவர், காஞ்சி காமகோடி மடத்தினுடைய ஆஸ்தான வித்வானாக விளங்குகிறார். இவர்களெல்லாம் என்னுடைய பயணத்திற்கு உறுதுணையாக இருந்து உங்களோடு எங்கள் இந்த நல்ல நேரத்தை பகிர்ந்து கொண்டோம். நிறைவாக அபிராமி பட்டர் அருளிய ஒரு அபிராமி அம்மை பதிகம் ரொம்ப அருமையாக கேட்குறார். ஏப்பா உனக்கு அம்மா நீ நான் எவ்வளோ பிரச்சனையெல்லாம் இருக்கேன், ஆனால் போகிறதே பிரச்சனைக்கு தான் கோயிலுக்கு போனேன் இல்லையா. நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அடியார்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அபிராமி பட்டருக்கு ரொம்பவே இருந்தது. அவர் போய் கேட்குறாரு, உனக்கு 2 பையன் சொன்னாங்களே, அந்த 2 பையனில் கணபதி அதுக்கடுத்தது முருகன் 2 பேர்னா அவனுக்கு 3வது பையன் பாய்வேன் அப்படின்னு என்ன சொல்லலாம்ல நீ அப்படின்னு கேட்டார். சலதி உலகத்தில் சராசரங்களை இன்ற தாயாகினால் எனக்கு தாயல்லவோ யான் உண்மைந்தனன்றோ எனது சஞ்சலம் தீர்த்து நின்றன் முலை சுரந்து ஒழுகு பாலூட்டி என் முகத்தை உன் முந்தானையால் துடைத்து மொழிகின்ற மழலைக்கு உகந்து கொண்டு இளநிலா முறுவல் இன்புற்று அருகில் யான் குலவி விளையாடல் கொண்டு அருள்மழை பொழிந்து அம்கை கொட்டி வா என்றழைத்து குஞ்சரமுகன் கந்தனுக்கு இளையன் என்று என்னை கூறினான். ஈனம் உண்டோ அலை கடலிலே தோன்றும் ஆராத அமுதமே ஆதிகட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே பூரணி
மனோன்மணிதயாவரி பராபரி புராதனி தராதரமெலா பொற்புடல் அளித்த சிவசக்தி இமவான் உதவு புத்ரி மகமா தமிழ் கவிதை பாடி முறையிடுவது உன் செவிதனில் ஏறவில்லையோ தேகி என்றால் உனக்கு ஈய வகையில்லையோ தீனரட்சகியல்லையோ ஆருலகில் பெற்ற தாயன்றி மக்கள் தமை ஆதரிப்பவரார் சொல்லாய் அன்னையே இன்னும் பராமுகம் பண்ணாமல் அடியேனை ரட்சி கண்டாய் மேருவை வளைத்தவனிடத்தில் வளரமுதமே விரிபொழில் திருமயிலை வாழ் பிறை மலர்குழல் மறைமலர்பதவல்லி மலரு குழல் வல்லி மறைமலர்பதவல்லி விமலி கற்பகவல்லியே வசனமிக ஏற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே வசனமிக ஏற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசை பயில் சடாட்டரமதாலே இசை பயில் சடாட் இதுகாரும் அடியனுக்கு தெரிந்த அளவிலே நாயன்மார்கள் அருளி செய்த தேவார பனுவல்களை அங்கங்கே சில இடங்களை சுட்டிக்காட்டி எனக்கு தெரிந்த அளவிலே உங்களோடு
உங்களுக்கு சொல்ல வரல, உங்களோடு சேர்ந்து நானும் பகிர்ந்து கொள்கிறேன் என்ற உண்மையான செய்தியை உங்களோடு பகிர்ந்து, நீங்கள் எல்லோரும் எல்லாம் வல்ல கற்பகாம்பாள் உடனாய கபாலி பெருமானுடைய ஈடு இணையற்ற கருணையினாலே ஆனந்தமும் ஆரோக்கியம் குடிகொண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று விண்ணப்பித்து, எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை வழங்கிய இந்நிறுவனத்தாருக்கும் இருந்து கேட்ட சான்றோர் பெருமக்களாகிய உங்களுடைய திருவடிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியை உங்களிடம் வழங்கிய ஒலிபெருக்கியாளர்களுக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லோரும் இன்புற்றிருப்பது என்று வேறொன்றறியேன் பராபரமே என்ற தாயுமானவருடைய சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுகிறோம். திருச்சிற்றம்பலம். இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். தேவார இன்னிசை மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. நான் என்னெல்லாம் சொல்லி நன்றியுரை கூறணும்னு நினச்சனோ அது எல்லாத்தையும் சர்க்குருதான் சார் ஒரே இதில் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். அவரை பற்றியும் சொல்லி, பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கவாத்தியங்களை பற்றி சொல்லி, எல்லாரை பற்றியும் சொல்லியாச்சு. ஸோ எனக்கு இங்கே வேலையே இல்லை, சரிதானே? ஸோ இருந்தாலும் எப்படி இருந்துச்சு நிகழ்ச்சி? சூப்பர், ஓகே. ஸோ இவங்க மூவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஜீவாவால் அனைவர் சார்பாகவும் பலத்த கைதட்டலோடு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சார் சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சியை நமக்காக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த அருண் எக்ஸல்லோ குழுமம், அதன் எம்டி திரு பி சுரேஷ் அவர்களுக்கும் ஏனைய அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர்களுக்கும் ஜீவாவால் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பாராட்டுதல் உரியவர்கள் நீங்கள். சர்க்குருதன் சார் என்னதான் மைக்கில் உச்சஸ்வரத்தில் பாடிட்டு இருந்தாலும் அதை கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தால் அதை என்கிட்ட வந்ததுமே கேட்டார் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னேன் 2 கையை தூக்கி இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் என்ன மாதிரி ஆட்கள் அப்படின்னாரு. இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே அறிமுகப்படுத்த வேண்டாம், உங்களை இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். அதே மாதிரி எல்லாரும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் அவரும் ரொம்ப உண்மைஷத்தோட ரொம்ப சிறப்பாக தன்னுடைய வேலையை செஞ்சு முடிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு முறை இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாக மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். வழக்கமாக நம்ம நிகழ்ச்சி எல்லாமே சரியாக 7 மணிக்கு முடிஞ்சிடும், அப்படித்தானே சார்? முதல்ல ஒரு கோல் அடிச்சிட்டாரு, 7:30 வரைக்கும் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஸோ 7:30 வரைக்கும் நீங்களும் பொறுமையாக இருந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்தீர்கள். ரொம்ப சிறப்பாக நல்லா போச்சுது. நமக்கு நாளைக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் கண்டுகளிக்கணும். இருந்தாலும் வழக்கமாக நம்ம முடிக்கிற மாதிரி நம்முடைய அந்த பாணியை விடக்கூடாது. அந்த குட்டி கதையோட முடிச்சுக்கலாமா இல்லை இதோட முடிச்சுக்கலாமா? சரி. ஒரு ஊரில் ஒரு சிறப்பான ஓவியர் இருந்தார். ஷார்ட்டாக முடிச்சிடுறேன், சரியா? ரொம்ப அருமையான ஓவியம் வரையக்கூடிய ஒரு ஓவியர். அவர் தன்னுடைய ஓவியங்களுக்கெல்லாம் நிறைய பாராட்டுகளை வாங்கியிருக்காரு, நிறைய பரிசுகளை வாங்கியிருக்காரு, நிறைய பதக்கங்களை வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ஆசை, நம்மை ஊரை சார்ந்த மக்கள் என்னுடைய ஓவியத்தை மேலே என்ன மதிப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய தாயிட்ட போய் கேட்குறாரு, அம்மா நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் என் மேலேயும் என்னுடைய ஓவியத்தின் மேலேயும் எந்த மாதிரியான ஒரு மதிப்பும் மட்டும் மரியாதையும் வச்சுருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு. இப்போ தாய் அருமையான ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. உன்னுடைய ஒரு ஓவியத்தை நீ வரைஞ்சி தெரு முனையில் வச்சு அதில் ஒரு பேனாவும் வச்சிரு, இந்த ஓவியத்தில் தவறுகள் இருப்பின் நீங்கள் சுட்டி காட்டலாம் அப்படின்னு அதில் எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு மாதிரி சின்னதாக எழுதி வச்சிருக்கு. அழகாக ஒரு ஓவியம் வரைகிறாரு. ஓவியம் வரைஞ்சி தெரு முனையில் சாருக்கு பின்னாடி கொண்டு வச்சிடுறாரு. வச்சுட்டு அதில் அவர் சின்னதாக எழுதி வைக்கிறாரு, இந்த ஓவியத்தில் தவறுகள் இருப்பின் சுட்டி காட்டவும் இல்லைன்னா வட்டமிட்டு காட்டவும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆளாளுக்கு வந்தவன் போனவன் நின்னவன் உட்கார்ந்தவன் எல்லாரும் சேர்ந்து ரவுண்டு போட்டு 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 எல்லா இடத்துலையும் குறைகள் தான், குறைகள் இல்லாமல் இல்லை. கண்ணை பார்த்தா கண்ணை குறை, காலை பார்த்தா காலை குறை, பாதத்தை பார்த்தா எல்லா இடத்துலையும் குறைகள். மாலை இதை சாயந்தரம் பார்த்துட்டு அப்படியே நொடிஞ்சு போயிட்டார் ஓவியர். என்னடா இது, ஜனாதிபதி அவார்டெல்லாம் கொடுத்தாங்க, புதின் கூட கூப்பிட்டாரு, புஷ் கூட கூப்பிட்டாரு, இப்போ ட்ரம்ப் கூட கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாரு, நம்ம ஆளுங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நொடிஞ்சு போய் ரொம்ப சோகத்தில் உட்காந்துருக்காரு. திருப்பி அம்மா வராங்க, என்னப்பா ஆச்சுன்னு. இங்கே பாரு நான் காமிக்கிறாரு, உன் ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாரு, இனி எங்கேயாவது பூஜ்ஜியம் போடுறதுக்கு இடம் இருக்கா பாருன்னு. அப்போ தாய் திருப்பியும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, இன்னும் ஒரு அழகான ஓவியம் வரைஞ்சி அந்த இடத்துல போய் அதில் பின் குறிப்பாக எழுதிக்கோ, இதில் தவறுகள் இருப்பின் சரி செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு, தவறுகள் இருப்பின் சரி செய்யவும் அப்படின்னு. அது நம்ம ஆளும் அதே மாதிரி அழகான ஒரு ஓவியத்தை வரைஞ்சி கொண்டு வச்சான்.
ஒரு ஆள் கூட சீன்றதுக்கு இல்லை. அப்படியே பார்த்துட்டு எல்லாம் ஓடி போயிட்டான். அப்படியே பார்த்துட்டு எல்லாரும் ஓடி போயிட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் யதார்த்தம் அப்படித்தாங்க. நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களை வசைபாடுவதற்கு 100 பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டீங்கன்னா, இல்லை ஒரு இடத்துல இந்த இடறி விழுந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு தோளோடு தோள் நின்று தோள் கொடுத்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் ஆட்கள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப சுருக்கம், ரொம்ப குறைச்சல். அதனால் வாழ்க்கையில் எப்போவுமே குறை சொல்கிறவங்க, வசைப்பாடுறவங்க, உங்களை பின்னாடி குத்துறவங்க, முன்னாடி குத்துறவங்க, இவங்களை எல்லாத்தையும் நீங்கள் செட்டப் பண்ணாதீங்க. அவங்கள எல்லாத்தையும் விட்டுருங்க. யார் உங்களுக்கு துணையாக இருந்து நீங்கள் தவறு செய்யும் போதும், நீங்கள் கெட்டது செய்யும் போதும், நீங்கள் இடறி விழும் போதும் தோளோடு தோள் நின்று உங்கள் கூட டிராவல் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ, அவங்க கூட டிராவல் பண்ணுங்க. இந்த இரவு இனிய இரவாகட்டும். மீண்டும் மற்றொரு இரவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.